மீன ராசி அப்படின்றதுனாலேயே என்ன ஆகும்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா கிடைக்க வேண்டிய அனுகூலத்தை தவற விட்டுறது, மிஸ் பண்ணிடுறது. இவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அடுத்தவங்க பயன்படுத்தி போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு வரும்போது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ மீனராசிக்கு நேர் 7ஆம் வீடு கன்னி ராசி. அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமாக வருது. அப்போ என்ன ஆகும், கஸ்டமர் சம்மந்தப்பட்டு நமக்கு ஆதாயம் இல்லை. இவங்க மற்றவங்களுக்கு பயன்படுற அளவுக்கு மற்றவங்க இவங்களுக்கு உதவ மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கோங்க. உழைப்பா, அதுக்கு என்ன பெர்சன்டேஜு, அதுக்கு உண்டானது பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்துடணும். இல்லை வெளுத்ததெல்லாம் பால், நம்ம அது சரி இது சரின்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டா, இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் ஸ்கில்லு டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ ஒரு முதலாளிகிட்ட கூட இருந்தவங்க இன்றைக்கி முதலாளி ஆயிடுறாங்க. ஒரு கட்சியில் 2வது நம்பராக இருக்கிறவர் அவரை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்பராக வந்துடுறாரு. இந்த இது ஏன் வருது அப்படின்னா இந்த யதார்த்த குணத்தினால வருது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கணும் இல்லையா, உங்களுக்குன்னு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் கான்ஃபிடென்ஷியல் தான் வச்சுருக்கணும். அதை வைக்க தவறுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றம். ஓகே.